எல்லாத்துக்கும் சரி, காக்கா காக்கா அப்படிங்கிறது உங்க கெரியர்ல ரொம்ப முக்கியமான படம். ஒரு ஹீரோ டைரக்டர் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு ஆழமான நட்பு இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த நட்பு துருவ நட்சத்திரக்கு பிறகும் தொடர்கிறதா? ஆமா, அந்த நட்புன்றது அந்த மாதிரி இல்ல. அது கொஞ்சம் ஆப்வியஸ்லி படம் சரியா படம் டிராப் ஆனதுனால கொஞ்சம் ஒரு வால் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கப்புறம் மீட் பண்ணி பேசிட்டோம். ஒன்றும் பெருசா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஒண்ணுமே இல்லை. மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா அவர் வச்சு எனக்கு ஒரு படம் பண்ணணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் சூர்யா பண்ற நிறைய விஷயங்கள் யாருமே பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி அவருடைய அந்த லுக்ஸ் அண்ட் அவர் ஸ்பாட்ல ஒர்க் பண்ற ஒரு விதம் ஒன்று இருக்குல்ல, என்ன சொன்னாலும் செய்வார். ஆக்சுவலா நானே செய்யறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆக்ஷன்ல இருந்து எல்லா விஷயங்களும் அந்த மாதிரி நிறைய பேர் இல்லை. இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய அவர் ஏஜ் குரூப்லயே நிறைய பேர் இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்டிக்கா ஒரு ஃபீல் வேற யாருக்குமே இல்லை. ஒரு கமல் சார் அவருடைய ஏஜ் குரூப்ல இருந்த ஃபீல் இன்னைக்கு சூர்யாட்டு தான் இருக்கு உண்மையிலேயே. ஸோ அதை நான் ஏன் இழக்கணும் அப்படின்றதான் எனக்கு தோணுது. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா கண்டிப்பா அவரோட ஒர்க் பண்ணுவேன் எனக்கு தோணுது. ஆப்வியஸ்லி அந்த படம் டிராப் பண்ணால் எனக்கு ரொம்ப கோவம் இருந்தது, அப்செட்டா இருந்தேன். அவர் என் ஃப்ரெண்டு, ஏன் இந்த படத்தை அவர் நம்பல, ஸ்கிரிப்ட் நம்பி வந்திருக்கலாமே, அவர் வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம் கோவம் எனக்கு இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கிற கோவம் எனக்கு கண்டிப்பா இருந்தது. அந்த ப்ராஜெக்ட் டிராப் பண்ணல, நிறைய பிரச்சனைகளும் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலா அதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணேன். பட் ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு அப்புறம் இது வந்து ஸ்டூபிட் தான், ஏன் நீ அந்த மாதிரி திங்க் பண்ணணும்னு எனக்குள்ளே எனக்கு தோணுச்சு. மறுபடியும் எங்க மீட் பண்ணாலும் பேசிட்டு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். சூப்பரான விஷயம்.